உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு மே மாத ராசி பலன் 2024 கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு பாருங்க, சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்க சனி நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்குங்க. மன உளைச்சல் இருக்கீங்க. எதை தொட்டாலும் தடை தான். உங்களுக்கு தடையாதான உங்க வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. முன்னேற்றம் கிடையாது. எப்பதான் வாழ்க்கை மாறும் கேட்டுட்டு இருக்காங்க எல்லா கடகராசினியர்களும். எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. கடகராசினியர்கள் பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் பாதிப்புல தான் இருக்கீங்க. இந்த மாதம் பாருங்க, ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறுது. என்னென்னலாம் நடக்கும், எப்படி இருக்குன்னு இந்த மாதம் நம்ம பார்க்கலாம். புதன் உங்க ராசிக்கு பாருங்க, புதன் 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. அவர் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல இருக்காரு. இப்ப இந்த மாதம் 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சூரியன் பாருங்க, இந்த மாதம் சூரியன் உங்க ராசிக்கு பாருங்க, சூரியன் 2ஆம் அதிபதி. இந்த மாதம் நிச்சயமா கடகராசி நேயர்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சரிங்களா, முழுசா மாறலைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா, பிரச்சனைகளை உங்களால சமாளிக்க முடியும் இந்த மாதம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரியன், அவர் ராசிக்கு 2ஆம் தேதி சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி வந்துருவாரு. குருவும் மே மாதம் 1ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப பணம் வருங்க. இந்த மாதம் பணம் வரும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது, ஒரு சில பேருக்கு நடந்துடும். சரிங்களா, உங்க ராசிக்கு பாருங்க, 2ஆம் தேதி சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா பணம் வரும். கடன் வாங்கியாச்சும் இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க. இல்ல சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் கையில வர்றதை முன்னாடி பார்க்க முடியும். ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வந்துடும். சரிங்களா, பண பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. முழுமையா உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட அதை உங்களால எப்படியும் சமாளிக்க முடிஞ்சிடும். சரிங்களா, உங்க ராசிக்கு சுக்கிரன் உங்க ராசிக்கு யாரு, 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. அவரு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள் பெரிய அளவுக்கு நிறைவேறலைனாலும் சின்ன சின்ன ஆசைகள் இந்த மாதம் நிறைவேறிது உங்களுக்கு. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருக்காரு உங்களுக்கு. பிரச்சனை மேல பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. சொந்த தொழில் முன்னேற்றம் இல்லை. வேலையை இழந்திருக்கீங்க ஒரு சில பேர். நல்ல வேலையில இருந்தும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. அசிங்கமான உங்களுக்கு சேர்றதா மிச்சமா இருக்கு. உங்களுக்கு யாரும் உங்களை மதிக்க கிடையாது. எல்லாம் அவமதிக்கிறாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. லைஃப்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்லை உங்களுக்கு. அப்படியே போயிட்டு இருக்கீங்க. மந்தமா போயிட்டு இருக்கு. கடகராசினியர்களோட வாழ்க்கை அப்படிதாங்க, மந்தமா போயிட்டு இருக்கு. வளர்ச்சி இல்லைங்க சார், எப்பதான் மாற்றம் இருக்கும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. பொறுமையா இருங்க. சரிங்களா, உங்களோட வாழ்க்கை மாறும். இந்த மாதம் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். சின்ன சின்ன நல்லது நடக்கும். பெரிய அளவுக்கு நல்லது நடந்துடாது. சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்களால பாத்திர முடியும். ஏன்னா 3ல கேது இருக்காது. முயற்சி பண்ணுங்க. எதா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. வேலைக்கு ட்ரை பண்றீங்களா, முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. அந்த குரு 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப முயற்சி தானே உங்களுக்கு வலுவா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். சரிங்களா, கஷ்டகாலம் வரும்போது, பிரச்சனை இருக்கும்போது நம்ம தான் சமாளிக்கணும். அந்த சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்காங்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா, நான் ஒரு சில பேருக்குலாம் தற்கொலை எண்ணங்கள் வரும். ஒரு சில பேருக்குலாம் பாருங்க, போராடி வெளியே வந்துடலாம், வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்துருவாங்க. அப்படியே இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நம்ம இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நடந்துக்கணும், எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேர் மனசை விட்டுருவாங்க. வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கை வீணா போயிடுச்சு, தோல்வி மேல தோல்வியா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இனிமேல் என்ன போய் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துடும். ஆனா இந்த மாதம் ஒரு சில பேருக்கு தைரியம் கிடைக்கும். 3ஆம் இடத்துல கேது இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கடகராசினியர்களோட வாழ்க்கை இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க. பயப்படவே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, எல்லாத்துக்கும் 7.5 சனி வரும், எல்லாத்துக்கும் அஷ்டம சனி வரதான் செய்யும். சரிங்களா, அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். சனி பகவான் கொடுப்பாரு. அதனால இந்த காலகட்டங்கள்லாம் நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. முயற்சி பண்ணுங்க, முயற்சி எடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி எடுங்க, தப்பே கிடையாது. சரிங்களா, அஷ்டம சனியில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கதான் செய்யும். செவ்வாய் உங்க ராசிக்கு பாருங்க, செவ்வாய் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகுவோட இருக்காரு. குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. லவ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, பூர்வீக சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், தகராறு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருக்கும் கையெழுத்து போட்டு அப்படி இப்படினால போய் மாட்டிக்காதீங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியம் ஒரு சில பேர் கடகராசினியர்களுக்கு சரியில்லாம தான் இருக்கு. கடகராசினியர்களோட தந்தையோட ஆரோக்கியம் ஒரு சில பேருக்கு சரியில்லை தான். அதனால அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா, தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்ப விஷயத்துல கவனமா இருக்கணும்.
நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, அஷ்டம சனி இதெல்லாம் நடக்கும். பணப்பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை வரும், பொருளாதார சிக்கல் வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், குடும்பத்துல நிம்மதி இருக்காது, கடன் தொல்லை அதிகமாகும். இதெல்லாமே அஷ்டம சனியில் நடக்கும். வேலை நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நல்ல வேலையில இருந்து அங்க வேலை செய்யற இடத்துல நிம்மதி கிடையாது. இது எல்லா கடகராசி நேர்களும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனா இந்த மாதம் ஏதோ ஒரு ரூபத்துல யார் மூலமாவது உதவி கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு உங்களுக்கு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துருவார். 3ஆம் இடத்துல இருக்க கேது பாருங்க, உங்களுக்கு தம்பி தங்கச்சியோட ஆதரவு, அது அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கிறது, மூத்த சகோதரன் அல்ல சகோதரிக்கு உதவி கிடைக்கும், அவங்க மூலமா சில உதவி கிடைக்கிறது, இல்ல தம்பியோ இல்ல தங்கச்சியோ அண்ணனோ இல்ல அக்காவோ அவங்களுக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் பக்காவா நடந்துடும். சரிங்களா? அதுக்கெல்லாம் தடங்களே கிடையாது. ஆனா உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் தடங்களா தான் போயிட்டு இருக்குங்க. அது கொஞ்சம் சமாளிப்பீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? முழுசா வெளியே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரும். பொறுமையா இருங்க. சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்க பிறப்பு ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுது, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, என்னென்னாலும் உங்க வாழ்க்கையில் நடக்கும், நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இனி உங்க லைஃப் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், யார் கூட பழகணும், எந்த ராசிக்கார கூட பழகக்கூடாது, சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, 7ஆம் இடம் எப்படி இருக்கு, உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கு, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவா தெரியும். உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே பார்த்து அக்யூரேட்டா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.